சொல்லக்கூடிய மைக்ரோவேவ் ஹீட்டர் அதில் யூஸ் ஆகுது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மைக்ரோவேவ் ஹீட்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுட்டு அந்த உள்ளே வந்து அரிசி இதெல்லாம் வைப்போம். அப்போ அதில் என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும். இந்த மைக்ரோவேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும். நாம் வைக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கும் என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும். அப்போ மைக்ரோவேவ்ஸோட ஃப்ரீக்குவென்சி, வாட்டர் மாலிகுல்ஸோட ஃப்ரீக்குவென்சி ரெண்டும் என்ன பண்ணணும்னா கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகுது. ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும்போது நமக்கு ரெசனன்ஸ் உருவாகுது. ரெசனன்ஸ் உருவாகும்போது ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த ஹீட்டை பயன்படுத்தி அங்கே உள்ள உணவு என்ன பண்ணுதுன்னா சமைக்கப்படுது. ஓகேங்களா? இந்த வகையில் தான் மைக்ரோவேவ் சமையற்கலன், மைக்ரோ ஆலை சமையற்கலன்கிறது ஒர்க் ஆகுது.